ராம் ராம். வாழ்க்கையில் சில சமயம் சில அனுபவங்கள் நம்மளை செம்மையாக்குறது இல்லையா? அப்படி தான் எனக்கு ஒரு அனுபவம். என்ன பண்ணேன்னா, திருநெல்வேலி பக்கம் நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெருமாள் கோவில் இருக்குது அந்த மாவட்டத்தில். நான் ஒரு பெருமாள் கோவில் உள்ளே போகிறேன், கோபுரத்தை தாண்டி உள்ளே போகிறேன், சன்னதி போகிறேன், கர்ப்பகிரகத்துக்கிட்டேயே போயிட்டேன், யாருமே இல்லை. அப்போ பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 20ஆம் தேதி 3rd வீக்கு போயிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற பட்டர் என்னை பார்த்து சொல்கிறார், வாங்கோ வாங்கோ, நாம் இருவர் இப்போது மூவர் ஆனோம்னார். டக்குன்னு எனக்கு ராமாயணம் தான் ஞாபகம் வந்தது. ராமாயணத்தில் ராமர் சொல்கிறார் இல்லையா, குகனை பார்த்து 4வர் இப்போது குகனை பார்த்து 5வர் ஆனோம்னு சொல்கிறார் இல்லையா, ஒன்றையும் உடன்பிறப்பாக சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா. அதேமாரி இவர் சொன்னோன்னையும் இவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல, இருவர் மூவர் ஆனோன்னு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல்லாம் வந்தேன்னா குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் டைம், யாருமே கோவிலுக்கு வரமாட்டா, எல்லாம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணின்னு இருப்பா, அதனால் பேரண்ட்ஸும் வரமாட்டா. இதேமாரி நேரத்தில் நீங்கள் வந்தேன்னா நான் இருப்பேன், பெருமாள் இருப்பார், அடுத்தது நீங்கள். ஸோ இருவர் மூவர் ஆனோம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி நானும் பெருமாள் மட்டும்தான் இருந்தோம், இப்போ நீங்கள் வந்தப்புறம் இருவர் மூவர் ஆனோம்னார். எனக்கு இது ஒரு நல்ல செய்தியாகவே பட்டது. ஸோ நம்மளும் இதேமாரி நேரத்தில், அது கூட்டம் இல்லாத நேரத்தில் போய் பெருமாள் ஆண்டவனை சேவிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்ல, அவர் ஒரு விஷயத்தை அவருடைய அனுபவத்தை சொன்னார். என்னென்னா, அவருக்கு சொற்ப சம்பளம், அதனால் நிறைய கஷ்டங்கள், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள். அதை அவர் அங்கே வரவாழ்ட்டையும் சரி, இருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவார், எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொல்லிவிட்டு. ஆனால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி கிடச்சுட்டே தான் இருக்கும். அப்படி அவர் ஒரு சமயம் ஒரு செல்வந்தர்கிட்ட போய் சொல்லியிருக்கார், இதுமாரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அவர் சொல்கிறார், உண்மைதான், என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு செல்வம்லாம் இருக்கலாம், ஆனால் 24 மணி நேரமும் பெருமாளுக்கு சேவை செய்கிற பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. பெருமாளை 24 மணி நேரம் சேவிச்சுட்டே வர இருக்கு. அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சம்டைம் அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு நிச்சயம் நிவர்த்தி கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னார். அவர் சொன்னபோது தான் நானும் ரியலைஸ் ஆனேன், எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நிறைய வாட்டி கைவிட்டதே இல்லை, அவர் நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கார். அன்னிலேருந்து நான் என்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்கிறதே இல்லை. சொன்னால் ஒரே ஒருத்தர் தான், அது பெருமாள்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். பெருமாள் என்னை எல்லாத்துலேருந்து காப்பாற்றிட்டு தான் இருக்கார். அதனால் யாருமே இல்லாத நேரத்தில் சன்னதியில் நான் பெருமாளை பார்த்து என்னால் முடிஞ்ச பாசுரத்தை பாடுவேன், ஸ்லோகத்தை சொல்லுவேன், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவேன். அவரும் என்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு பாவனையாக இருக்கும். அதை நினச்சி பார்த்தேன், இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது, எனக்கு தானே கிடச்சிருக்கு. அதனால் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நம்ம கஷ்டத்தை வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, பெருமாளை தவிர அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஆனால் கடவுளை தவிர நமக்கு யாருமே இல்லை இல்லையா, எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே, ராம் ராம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.